ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, R15ல நெறைய மேஜரான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போறதா Yamaha CEO பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியால வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரியான அப்டேட்ஸ் R15 வெர்ஷன் 5ல கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கறது கிடையாது. எப்போ லான்ச் பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம ரீடிசைன் பண்ண R15 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ R7 இன்ஸ்பயர்ட்லேருந்து R1 இன்ஸ்பயர்டில் பைக் வரப்போகுதாங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு R15 பிடிக்கும் அப்படின்னா ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரொம்பவே குவைட்டாக தான் இந்தியாவில் வந்து இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் பைக்குக்கு அப்டேட்ஸ் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. R15 வெர்ஷன் 4க்கு கலர் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. FZX 150 FZ மாடலுக்கு எல்லாத்துக்குமே கலர் அப்டேட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆன ஒரு விஷயம் MT15 வெர்ஷன் 2, அதுக்கும் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அப்டேட் மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க. R15 வெர்ஷன் 5 2024ல் வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் இருக்குது. நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். R15 வெர்ஷன் 5 இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வருஷம் 2024ல் R15 வெர்ஷன் 5 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மிங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஜெனரேஷன் அப்படிங்கிறத விட நியூ மாடல் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அட்வென்ச்சர் பைக் வந்து வரப்போகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி லெவல் கம்ப்யூட்டர் பைக்கும் நிறைய லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு 2024 அந்த கலர் அப்டேட் எல்லாமே எக்ஸிஸ்டிங் பைக்குக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ R15 மட்டும்தான் அடுத்த வருஷம் லான்ச் பண்ண போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, MT15 வெர்ஷன் 3யும் R15 வெர்ஷன் 5ம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி தான் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் மேபி ஒரு சில மைனரான அப்டேட்ஸ் வேணும்னா கொடுக்கலாம். பட் R15 வெர்ஷன் 4 அப்படிங்கிற நேமில் தான் அப்டேட்டும் வரப்போகுது. வெர்ஷன் 5 அப்படிங்கிற நேமில் நியூ ஜெனரேஷன் மாடல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. எப்படி கலர் அப்டேட்ஸ் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ், ஒரு சில அப்டேட்ஸ் வேணும்னா R15 வெர்ஷன் 4 அப்படிங்கிற நேம்லேயே வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன மாதிரியான அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற R15 வெர்ஷன் 5ல் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக R15 வெர்ஷன் 5ஓட டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக மேஜரான அப்டேட்டாக இருக்காது டிசைன் அப்படிங்கிறது. ஒரு பிரைமரி அப்டேட்டாக பண்ணாமல் ஒரு செகண்டரி அப்டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து ஒரு ரீடிசைன்டு பண்ண டிசைனாக தான் இருக்க போகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கார்னரிங் ABS கண்டிப்பாக இந்த R15 வெர்ஷன் 5ல் நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ண போகிற R15ல கொண்டு வர போகிறாங்க. ஸோ கார்னரிங் ABS கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார் அண்ட் டார்க் இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல் எல்லாமே சூப்பராக ரொம்பவே ஸ்லீக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மிரர் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. R15 யூஸ் பண்ணுற நம்மளை மாதிரி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். R15ல முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்படியாவது உடஞ்சிருங்க. நிறைய பைக்ஸில் உடஞ்சி கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான அந்த நிலைமை தான் நம்ம நிறைய ஃபுல்லிஃபைடு பைக்ஸில் பார்க்குறோம். R15ல 10 பைக்ஸ் பார்க்குறீங்கன்னா அதில் கண்டிப்பாக 8 பைக்ஸில் முன்னாடி இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் உடஞ்சி தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக மிரர் இண்டிகேட்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அண்ட் தென் நமக்கு மோனோக்ரோம் LED ஹெட்லாம்ப்ஸ் நியூ ஜெனரேஷன், ஸோ நியூ அப்டேட்டட் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. இன்ஜின் ரிஃபைன்மெண்ட், ஸோ வைப்ரேஷன் லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே 7%லேருந்து 10% வரைக்கும் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸை இன்னும் கொஞ்சம் ரொம்பவே வந்து மாற்ற போகிறாங்க. கவுலிங் எல்லாமே ரீடிசைனிங் வந்து பண்ண போகிறாங்க. கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேவிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி நல்ல பெஸ்ட்டான கிளஸ்டர் தான் இருக்குது. இந்த கிளஸ்டரில் நேவிகேஷனும் கொண்டு வர போகிறாங்க. இப்போது கலர்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கனெக்டட் பிளாக் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ ரீசெண்டாக ரேசிங் ப்ளூவில் வந்து அப்டேட்டட் மாடல் கொடுத்துருக்காங்க. பிங்க்
சில்வர் கலர் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது, ஒயிட் கலர் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயர் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. R15 வெர்ஷன் 5ல சேம் கலர்ஸாக இருக்கும், பட் அந்த டிகால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் டர்ன் பை 10 நேவிகேஷன் இருக்கும். அதே மாதிரி இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹேண்ட்லிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. அந்த ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அந்த ஹேண்டல் பாரோட அந்த ஒரு அப்கிரேட் பண்ண போகிறாங்களா, அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக பைக் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். ஃப்ரண்ட்டு ரியரு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் நமக்கு முன்னாடி ஃபியூல் வந்து நம்ம வந்து எவ்வளோ பண்ணாலுமே நமக்கு அந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் பிரேக்கோ இல்லை நம்ம சடன் பிரேக் போடும்போதோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக செக்யூரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டியூவல் சேனல் ஏபிஎஸ்லேருந்து எல்லாமே வந்து அப்டேட் பண்ண காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.